ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூட ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ மொபைல் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்கழி மாதம் ரொம்பவே ஸ்பெஷலான மாதம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஸ்பெஷல் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குறிப்புகள் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் என்ன மருத்துவ குறிப்பு சொல்றேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு மருத்துவ குறிப்பு தான். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. நம்ம எல்லாத்துக்கும் எடுப்புக்கெல்லாம் நம்ம வந்து டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்றது தேவையில்லை. ஸோ நம்ம வீட்லேயே வந்து சிம்பிளாக ஹோம் ரெமெடிஸ் ரெடி பண்ணி சாப்பிடலாம். ஸோ அது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஆலமரத்து பட்டையை அரைத்து வடிகட்டி சர்க்கரை கலந்து நம்ம வந்து தினம் வந்து சாப்பிட்டுட்டு வரோமோ, இல்லை வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டாலே போதும். ஸோ நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் நம்மளுக்கு வந்து கூடும். ஸோ அதனால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதம் வந்து தேவர்கள் வந்து உறங்குவார்கள், 6 மாதம் விழித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் விழித்து இருக்கக்கூடிய நாள் தான் இந்த மார்கழி மாதம். ஸோ இந்த மார்கழி மாதத்தில் நம்மளுக்கு வந்து எல்லாவித சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோரிக்கைகள் வைத்து கடவுளை வந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். 100% உங்களுக்கு வந்து நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வந்து என்ன ஒரு விஷயங்கள் நினைத்து வேண்டி கோரிக்கைகள் வைத்தாலே போதும், அனைத்தும் வெற்றியடையும். ஸோ தோஷங்களையும் வந்து போக்கக்கூடிய மார்கழி மாதம். இந்த மாதத்தை தவற விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதத்தில் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். இன்று அதாவது நம்மளுக்கு வந்து மார்கழி மாதம் பிறந்துடுச்சு. ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். தோஷங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அப்படின்றத சொல்கிறேன். என்ன முறையில் நம்ம வந்து கடவுளை வந்து வழிபட்டால் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குகிறது. மற்ற மாதங்களில் ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும்தான் மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுகிறது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்றும் குறிப்பிடுவர். ஏனென்றால் இந்த மாதம் கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எந்தவித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. ஏனென்றால் மார்கழி மாதத்தில் எந்த ஒரு விசேஷங்களும் வந்து நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த கடவுளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து வழிபாடுகள் செய்யக்கூடிய மாதமாகும் இந்த மார்கழி மாதம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ விளக்கமாகவும் சொல்லிட்டு இருக்கேன். ஆலயங்களில் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனைகள் நடத்தப்படும். மேலதாளம் வாத்தியங்கள் முழங்கப்படும். சிவாலயங்களில் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவையும் பாடப்படும். மார்கழி மாதம் ஆண்டுகளுக்கு முக்கியத்துவம் தரப்படும் மாதமாக போற்றப்படுகிறது. ஸோ இந்த மார்கழி மாதங்களில் விடிய காலையிலேயே வந்து நம்ம எழுந்து குளிச்சுட்டு நம்ம வந்து பூஜை வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவது ரொம்பவே விசேஷம், ரொம்பவும் நல்லதும் கூட. இந்த மாதத்தில் நம்ம வந்து என்ன ஒரு விஷயம் நம்ம நினைத்து விளக்கேற்றி கொண்டு வந்தால் அனைத்தும் வந்து வெற்றியடையும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் தாட்டுகள் எல்லாமே போயிடும். பாசிட்டிவ் தாட்டு மட்டும்தான் வரும். கடவுள்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஆசி அளிப்பார்கள். இது ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் வந்து இதை தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ தோஷங்களை தீர்க்கும் மார்கழி மாதமாகவும் இது விளங்கப்படுது இல்லையா? ஸோ அதுவும் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தலாம். மார்கழி மாதத்தில் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பை பெறலாம். இந்த மாதத்தில் இருக்கும் விரதங்களில் பலன்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் வந்து எந்த ஒரு விரதம் இருந்து நீங்கள் வந்து வழிபட்டு வந்தாலும் அது அனைத்தும் வந்து வெற்றியடையும். ஸோ மார்கழி மாதத்தில் விரதம் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழிலில் நஷ்டம் நீங்கி லாபம் பெருகும். இதனால் தான் மார்கழி மாதம் நோன்பு மிகவும் சிறந்தது என்று முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த முன்னோர்கள் சொன்னதை வந்து எவ்வளோ பேர் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் விரதம் இருக்கும் முடியாத நிலை, அதாவது விரதம் இருக்க முடியல அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகாலையில் 4:30 மணிக்கு எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நீராடி வாசலில் கோலமிட்டு திருவம்பாவை பாடல்களை பாடினாலே பலன் கிடைக்கும். ஸோ நீங்கள் கோவிலுக்கு போய்
வந்து வழிபட முடியல அப்படின்னா வீட்டில் வந்து இந்த சிம்பிளான ஒரு விஷயத்த செஞ்சாலே போதும். இந்த பூஜை வந்து நம்ம வந்து கோவிலுக்கு சென்று வழிபட முடியல அப்படின்றவங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன், வீட்லேயே வந்து செய்யலாம் அப்படின்ட்டு. முடியுன்றவங்க கோவிலுக்கு போய் தாராளமாக வந்து விளக்கேற்றி நம்ம வந்து வழிபாடுகள் செய்வது ரொம்பவே விசேஷம். ஸோ இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலே வந்து பூஜைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கோவிலுங்களில். ஸோ நம்ம வீட்லேயும் வந்து அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து விளக்கேற்றுவது ரொம்பவே அவசியம். ஸோ அதை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நோய் தீர்க்கும் மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மார்கழி மாதம் நம்மளுக்கு எப்படி நோய் தீர்க்கும் அப்படின்னு சிலருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதையும் வந்து தெளிவுபடுத்துகிறேன். இப்போ இந்த மார்கழி மாதத்தில் பனி அப்படின்றோம், காற்று சில்லுன்னு வருது அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் காற்று சருமத்திற்கும் வெள்ளை சிவப்பு உயிர் அணுக்களுக்கும் உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லது. ஸோ இந்த மார்கழி பனி காற்று எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லது தான். ஸோ எனவே மார்கழி மாதத்தில் சிறப்புக்கேற்ப நாமும் அதிகாலையில் எழுந்து பூஜை அபிஷேகங்கள் போன்றவற்றை செய்து தேவர்களை போன்று சிறப்படைவோம் அப்படின்றது தான் இந்த மார்கழி மாதத்தில் வந்து ஐதீகம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வந்து எல்லாவித கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகிறது. மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜைகள் செய்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதிகாலை அப்படின்னா எந்த டைம் அப்படின்னு சிலர் கேட்பாங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தம் நேரத்தில் 4 மணிக்குள் அல்லது 4:50க்குள் வீட்டு வாசலில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா 3-3:15 ஸ்டார்ட் பண்ணிடலாம். எழுந்து குளிச்சுட்டு நம்ம வந்து பூஜை வேலைகள் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களால் டைம் எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 4 மணி முதல் 6 மணி வரை வந்து விளக்கேற்ற வேண்டும். அதுக்குள்ளே வந்து விளக்கேற்றுறது ரொம்பவே விசேஷம், ரொம்பவும் நல்லதும் கூட. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது எப்படி அப்படின்றது சில டவுட் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் அந்த டவுட்டுக்கும் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 விளக்காவது வீட்டு வாசப்படியில் வந்து விளக்கேற்றுங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி வழிபட வேண்டும். ஸோ அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எப்பவுமே வந்து 5 விளக்கு ஏற்றுவோம். ஸோ முடிஞ்சால் 5 விளக்கு வெளியே வாசப்படியில் ஏற்றுங்க. இல்லை அதுக்காக ஒரு இடம் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 விளக்காவது வந்து வாங்கி ஏற்றுங்க. அகல் விளக்கு ஏற்றினா கூட போதும். ஸோ அவ்வளவும் நல்லது. அதுக்கப்புறம் வந்து தனுர் பூஜைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த தனுர் பூஜை வந்து நம்ம வந்து கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது. தனுர் பூஜையில் நம்ம வந்து தானங்கள், அதாவது நம்மளால் முடிஞ்சது, முக்கியமாக பால் தயிர் இதை வந்து வாங்கி கொடுத்து நம்ம வந்து விசேஷமாகும் இந்த நாட்களை தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பூஜையும் வந்து தவற விட்டுறாதீங்க. இந்த மார்கழி மாதத்தில் உங்களால் முடிந்த அன்னதானங்கள் கொடுங்கள். ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதில் வந்து நம்ம அன்னதானம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. சிம்பிளாக உங்களால் முடிஞ்ச சுண்டல், இல்லை நம்ம சக்கரை பொங்கலோ இல்லை வெண் பொங்கலோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சு அன்னதானம் கொடுங்க. இந்த மாதம், இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் அந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபட்டு வந்து பாருங்கள். ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த தடவை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயங்கள் நடக்கும். அதே வந்து நீங்கள் அடுத்த வருஷமும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோணும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தனுர் பூஜையில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. தனுர் பூஜையில் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கறது, இந்த அபிஷேகம் முதல் அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக இந்த பால் தயிர் நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லது, அவ்வளோ விசேஷமும் கூட. ஸோ நம்ம வந்து இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் எவ்வளோ பேர் நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வரீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அப்படி நீங்கள் வந்து இந்த தனுர் பூஜை விரதங்கள் எல்லாம் இருக்கீங்க, மார்கழி மாதத்தில் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வந்து நல்ல முறையில் இருக்கோம் அப்படின்றது இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இதை வந்து மேற்கொண்டு இந்த பூஜைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கூட ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதேனும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.